முருகா, என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய உயிரான துணை தினமும் ஒருவரிடம் உன்னை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டு இருக்கின்றார். எதற்காக என்று தெரிந்தால் நீ மிகவும் சந்தோஷத்தில் ஆட்டம் போடுவாய் தங்கமே. உன் மேல் உள்ள பாசமும் அக்கறையும் அவருக்கு இப்பொழுது அதிகமாகவே வந்துவிட்டது. நீங்கள் இருவரும் இப்பொழுது ஒருவருக்கொருவர் சில கருத்து வேறுபாடுகளால் பிரிந்து இருக்கின்றீர்கள். ஆனால் பிரிந்து இருக்கும் சமயத்தில் கூட நீ ஒரு நாள் கூட அவரை நினைக்காமல் இல்லை. தினமும் அவரை நினைத்து கொண்டு தான் இருக்கின்றாய். அதே போல் உன் துணை உன்னை நினைப்பாரா என்ற சந்தேகமும் உன்னுடைய மனதில் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் நிச்சயம் அவர் உன்னை தான் நினைத்து கொண்டு இருக்கின்றார் தங்கமே. உன்னை பற்றி தினமும் யாரிடமாவது விசாரித்து கொண்டு தான் இருக்கின்றார். உன்னுடைய தன் நெருங்கிய தோழியிடம் தினம்தோறும் நீ என்ன செய்கிறாய், எப்படி இருக்கிறாய் என்ற விசாரணை போய்கொண்டே தான் இருக்கின்றது. உன்னை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டு அவர் மகிழ்ச்சி அடைகிறார் தங்கமே. அவருடைய அன்பில் இப்பொழுது சிறிது சிறிதாக மாற்றம் வந்துவிட்டது. தான் செய்த தவறை அனைத்தையுமே உணர்ந்து திருந்தி ஒரு நல்ல மனிதனாக இப்பொழுது வாழ்ந்து வருகின்றார் தங்கமே. இருந்தாலும் உன்னிடம் வந்து பேச சற்று பயம் இருக்கின்றது. அதனால் உடனடியாக அவரால் உன்னிடம் வந்து பேச முடியவில்லை. குற்ற உணர்ச்சியால் தவித்துக் கொண்டு இருக்கின்றார். இவ்வளவு தவறுகளை நாம் செய்து விட்டோமே, அவள் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வாளா என்ற சந்தேகம் அவருக்கு நிறையவே இருக்கின்றது பிள்ளையே. அதனால் உன்னிடம் வர முடியாமல் தவிக்கின்றார். அவருடைய மனம் என்ன முழுவதும் நீ மட்டும்தான் இருக்கின்றாய். அனுதினமும் உன்னுடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு உன்னுடன் பேசுவது போலவும் பேசிக்கொண்டு இருக்கின்றார். உன்மேல் இந்த அளவிற்கு அன்பாகவும் பாசமாகவும் இருக்கும் நபரை நீ ஒரு நாளும் விட்டு விடாதே பிள்ளையே. காலம் நிச்சயம் அனைத்திற்கும் பதில் சொல்லும். உங்களை இந்த காலம்தான் பிரித்து வைத்தது. அதே காலம் நிச்சயம் உங்களை சேர்த்து வைத்து விடும். அதோடு உன் முருகனப்பா உங்கள் இருவரின் அன்பையும் பார்த்து விட்டேன். இனிமேல் நீங்கள் இருவரும் பிரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை பிள்ளையே. கூடிய விரைவில் இன்னும் ஓரிரு தினங்களில் நீங்கள் இருவரும் சந்தித்து பேச ஒரு வாய்ப்பை உருவாக்கி நான் தருகின்றேன். நீங்கள் இருவரும் மனமிட்டு பேசி ஒரு நல்ல முடிவை எடுங்கள். இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற நல்ல முடிவை எடுத்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிங்கள். நான் இருக்கின்றேன். ஓம் முருகா.